கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமசைப்புத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 6வது மாதம் புரட்டாசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புரட்டாசி மாதம், அதாவது சூரியன் கன்னி ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம் புரட்டாசி மாதம். இந்த கன்னி ராசியின் அதிபதி யாருன்னா புதன். கன்னி ராசியில தான் புதன் ஆட்சியும் உச்சமாகிறார். கன்னி ராசியுடைய அதிதேவதை யாருன்னா விஷ்ணு. அதாவது பெருமாளுடைய அருள் நிறைந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி மகாலய அமாவாசை வருகிறது. இந்த மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தங்கள் செய்வதற்கு மிகச்சிறப்பான நாள். அதே போல திலஹோமம் செய்வதற்கும் சிறப்பான நாள். திலஹோமம் என்றால் இயற்கைக்கு மாறான மரணம் அடைந்தவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக செய்யப்படுகிறது திலஹோமம். புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி அமாவாசைனா 17ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பம். ஆதிபராசக்தியுடைய 9 அவதாரங்கள். அதே போல இந்த மாதம் புரட்டாசி மாதம் தான் நவகிரகங்களிலே சுக்கிரன் பிறந்தது. அந்த புரட்டாசி மாதம் தான் மாந்திரிகத்தின் கடவுள், அதாவது பத்ரகாளி அவதரித்ததும் இந்த புரட்டாசி மாதம் தான். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்திலே கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம், நாம் எடுக்கக்கூடிய முதல் முயற்சியை சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடத்திற்கும், 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம், நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை குறிக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம் என்பது விளையாட்டு ஸ்தானம், பதவி ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம். ஆக இந்த 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக 3ஆம் இடத்தை அதிபதி 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது இளைய சகோதர வழி ஆதாயங்கள், நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்து பெறக்கூடிய அமைப்பு, நம்ம எடுக்கக்கூடிய முதல் முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டத்தால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, நம்மளுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல இந்த 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர வழியில். அடுத்தது நல்ல செய்தி வந்து சேரும். ஏதாவது ஒரு செய்தி எங்கேயாவது இருந்து காத்திருக்கீங்கன்னா நல்ல செய்தி சொல்லலையே அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய, ஏன்னா தகவல் தொடர்பு 3ஆம் இடம், நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். ஆக தொழிலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, தொழில் நன்றாக நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த 10ஆம் அதிபதி 5ல் இருக்கும் பொழுது தொழில் அதிர்ஷ்டத்தால் நல்லதாக நடக்கும். அதாவது எப்படின்னா, இதுவரைக்கும் முடங்கி போயிருந்தாலும் இந்த டைம்ல தொழில் விரிவுபடும். தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகி வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொழிலை ஒரு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதிர்ஷ்டத்தால். ஏன்னா 10ஆம் இடத்த அதிபதி 5ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார். ஆக தொழில் புகழ், தனக்கு புகழும் கௌரவம் அந்தஸ்தும் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த செவ்வாய், அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 3க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே அனுகூலமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பிலே தான் இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும், 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம், இந்த 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே நீச்சமாகி இருக்கிறார். ஆனால் 2ஆம் தேதி தான், புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வரை தான். புரட்டாசி தேதி 2ஆம் தேதிக்கு பிறகு, புரட்டாசி மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே ஆட்சி வருகிறார். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம். 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 9ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார். ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி மற்றொரு திரிகோணத்திலே ஆட்சி பெற்று வலுவான நிலையிலே இருக்கிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், நமக்கு ஏற்கனவே நம்மளுடைய விதியில் சொல்லப்பட்ட அதிர்ஷ்டங்கள் இந்த டைம்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் இந்த 9ஆம் இடம். ஆக நமக்கு பாக்கியங்கள் வந்து சேரும். தந்தை தாய் வழி ஆதாயங்கள், அவர்களுடைய அனுகூலங்கள் வந்து சேரும். அவர்களுடைய உதவி ஒத்தாசை வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். வாகனங்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல 9ஆம் இடம் தொலைதூர பயணங்களால் வருமானம், உயர்கல்வி பெறக்கூடிய அமைப்பு, உயர்கல்வியால் அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு, பாக்கியம் வந்து சேரும். தந்தை வழி ஆதாயங்கள் பெருகும். ஆக சுக்கிரனும் உங்களுக்கு 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிரனும் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று 26ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். 26ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் 10ஆம் இடத்திலே குருவுடைய பார்வையிலே இருக்கிறார். அது இதைவிட சிறப்பான நிலை. தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், தொழில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்.
அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5க்கும் 8க்கும் உடையவர். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடங்கிறது பதவி ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம். தன்னுடைய தந்தையை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை குறிக்கக்கூடியது. இந்த 5க்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம். ஆக 5க்கும் 8க்கும் உடைய புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக 8ஆம் இடத்த அதிபதி 7ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கணவன் வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், அது இல்லைன்னா பிரச்சனை உண்டு பண்ணும். ஆனாலும் இந்த புரட்டாசி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு 5க்கும் 8க்கும் உடைய புதன் 8ஆம் இடத்திலே ஆட்சி உச்சமாகி புத ஆதித்ய யோகமாக குருவுடைய பார்வையுடன் வலிமையான நிலையில் இருக்கிறார். 8ஆம் இடங்கிறது மறைபொருள் ஞானம், அதாவது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயங்களை எல்லாம் தெரிய வைக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், திடீர் தோல்வியும் கொடுக்கும் 8ஆம் இடம். அதுதான் இந்த 8ஆம் இடம். அது குரு பார்வையால் இருக்கும்போது சுபத்துவம் அடையும் போது திடீர் அதிர்ஷ்டங்களாகவே மாறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது புதன் உங்கள் ராசிக்கு. அதாவது தகவல் தொடர்பு, ஒப்பந்தங்கள், தரகு, ஏஜென்சி, இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது இந்த புதன் 8ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெறும்பொழுது. 5ஆம் அதிபதி 8ல் இருக்காரு அப்படின்னாலும் உச்சமாக இருக்கிற ஆட்சி உச்சமாக இருக்கும்பொழுது மறைவை கணக்கெடுக்க ஆட்சி உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவு என்பதில்லை. ஆக புதனும் வலிமையாகவே இருக்கிறார். நல்ல அனுகூலங்களை தரக்கூடிய நிலையிலேயே இருக்கிறார். உச்சம் பெற்று 24ஆம் தேதி வரை. அவர் 24ஆம் தேதிக்கு பிறகு அவர் 9ஆம் இடத்திலே சஞ்சரிப்பார். 24ஆம் தேதி பிறகு 5க்கும் 8க்கும் கூடியவும் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 5, 9 சம்பந்தப்பட்டாலே அதிர்ஷ்டம், அதாவது 5, 9 மிஞ்சும் பொருள்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. 5ஆம் இடத்த அதிபதி 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது யோகத்தை கொடுக்கக்கூடிய, பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, அதே போல தொலைதூர பயணங்களால் அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலேயே இருக்கும். அதே போல உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம், சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம். 7ஆம் இடத்த அதிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதுமே 8ஆம் இடத்திலே குருவுடைய பார்வையோடு கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே 7ஆம் இடத்த அதிபதி 8ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா வாழ்க்கை துணையிடம் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவுகள் வருவது, அதாவது வாழ்க்கை துணையிடம் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் எதில் கவனமாக இருக்கணும்னா குடும்பத்தில் வாழ்க்கை துணையிடம் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல் 7ஆம் அதிபதி 8ல் இருந்தால் நண்பர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். வாடிக்கையாளர்கள்ட்ட அதிகமாக பேசக்கூடாது. இந்த சமூகத்தில் இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான தகவல் ஏதாவது வந்தால் அதெல்லாம் பரப்பக்கூடாது. அது மாதிரி அது சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படுத்திவிடும் இந்த 7ஆம் அதிபதி 8ல் சூரியன் மறையும் பொழுது. அப்போ அரசு சம்பந்தமான சூரியன் அரசு கிரகம். ஆக அரசு சம்பந்தமான விரோதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக சூரியன் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. பாக்கி இருக்கிற எல்லா கிரகமும் அனுகூலமாக இருக்கிறார். அப்போ சூரியன் அனுகூலமாக இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதம் முழுவதும் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்கள் நடக்கும் புரட்டாசி மாதம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.